ஹலோ நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்னென்னா எம்டி பைக்கோட டிஸ்பிளே ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு வீடியோ முடிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா எம்டி பைக்கோட டிஸ்பிளே. நானே கொஞ்சம் சொல்லலான்ட்டு இருந்தேன், எனக்கே அதை பற்றி அந்தளவுக்கு தெரில. ஸோ நார்மலாக இது நியூட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிஎஸ், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஆயில் இண்டிகேட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா இது இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹெட்லைட், ஏபிஎஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாகவே ட்ரிப்பு ஃபஸ்ட்டு இருக்கிறது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பைக்கில் டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. ட்ரிப் ஒன்றில் பார்த்திங்கன்னா நம்ம கிலோமீட்டர்ஸ் இப்போது நம்ம பைக்கோட மைலேஜ் செக் பண்ணுறக்கு, மித்தபடி ஒரு ஃபுல் டேங்க் அடித்தா எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது. அப்புறம் அதே மாதிரி ட்ரிப் 2ன்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ட்ரிப் 1ல் நீங்கள் மைலேஜ் செட் பண்ணிவிட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பிளேஸ் போகிறோம்னா அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நம்ம ட்ரிப் 0 பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ட்ரிப் 3ன்னு ஒன்று இருக்குங்க. அது எதுக்காகனா இந்த பெட்ரோல் பிளிங்க் ஆகுதுல்ல, பிளிங்க் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா ரிசர்வர் எல்லா வண்டியிலும் எப்படி ஸ்ப்ளெண்டர் எல்லா வண்டியிலுமே ரிசர்வர் எப்படி விழுகுது அதே மாதிரி தாங்க. பிளிங்க் ஆகி ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தேர்டுன்னு போட்டு, அது தேர்டுன்னு வராது, எஃப்னு போட்டு ஒரு ஃபியூல்னு சொல்லிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சுன்னா அதுலேருந்து ரிசர்வர் விழுந்துருச்சுன்னு ஒரு கணக்கு. அதுலேருந்து ஒரு 50லேருந்து 80 கிலோமீட்டர் முடிக்கு நம்மளால் ஓட்ட முடியும். ஓகேங்களா? அது முடிக்கு பெட்ரோல் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டாவே பெட்ரோல் ஃபியூல் போட்டுங்க. அது அப்படி ஃபியூல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூல் காட்டுதில்ல பார்த்தீங்களா, 9 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது இப்போதைக்கு ரிசர்வர் விழுந்துருச்சு. இன்னும் 30 கிலோமீட்டர் ஆனோன்னே நான் பெட்ரோல் அடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா டைமுங்க, இது நமக்கு தேவையே இல்லை. அடுத்து ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆவரேஜாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காக இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயே 2 விதமாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ஸோ 100 கிலோமீட்டருக்கு 2.1 லிட்டர் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குங்க. ஸோ அடுத்தது ஏவரேஜ் டோட்டலாக எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 29 அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. இது ஒரு இதுங்க. அடுத்தது இதுதாங்க நான் சொல்ல வந்த இது என்னென்னா டிசிஎஸ் அப்படின்னா ட்ராக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது இப்போ ஏபிஎஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரில. நான் என்னென்னு சொல்கிறேன். ஏபிஎஸ்ங்கிறது பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்காக ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் அப்படிங்கிறது ட்ராக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். அது என்ன பண்ணுன்னா ஏபிஎஸ் கூட ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிஎஸ் கூட 2 பிளேட் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கும், பேக்லேயும் இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சார் நார்மலாக ஆர்பிஎம் மெஷர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஆர்பிஎம் பேக் வீலில் ஆர்பிஎம் அதிகமாக ஓடி ஃப்ரண்டில் கம்மியாக ஓடிச்சுன்னா த்ராட்டில் பார்த்தீங்கன்னா அதுவே அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? இதுவே ஃப்ரண்டில் இருக்கிறது அதிகமாக கொடுத்து பேக்கில் இருக்கிறது கம்மியாக கொடுத்தோம்னா த்ராட்டில் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே இன்ஜினை கட் ஆஃப் பண்ணும். இதுதாங்க இதோட அந்த டிசிஎஸ் ட்ராக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ் இது எப்போ நம்ம ஆன் பண்ணி ஓட்டணும்னா, நார்மலாக நம்ம ரோட்டில் ஓட்டும்போது ஆன் பண்ண தேவையில்லை, ஆஃப் ரோட்டில் ஓட்டும்போது கண்டிப்பாக நம்ம ஆன் பண்ணி தான் ஆகணும். அதாவது நம்ம 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதாவது 5 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த டிசிஎஸ் அதை நம்ம ஆன் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கம்மியான சிசியில் நம்ம யமகா பைக்குக்கு 155 சிசிக்கு இதுதான் இந்த பைக்குக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ண மறந்துட்டு, அதுங்காட்டி தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம இது முடிக்க ஆஃப் ரோடு அதிகமாக நம்ம ஓட்டுனது இல்லை. மேக்ஸிமம் நம்ம 2-3 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்போம். நான் ஆஃப் ரோடு ஓட்டும் போது அதை எப்படி நம்ம ஆன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். தெரிஞ்சதை பேசிக் தான் எனக்கு தெரியும். ஏன்னா டோட்டலாக வண்டி பற்றி எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு தெரியாதுங்க. எதுவும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எம்டி புதுசாக யாராச்சும் எடுக்க போகிறவங்க இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச்.